நீ இங்கே நிக்கிற? இது என்ன பழக்கம்? ஒட்டு கேக்குறியா? சொந்த வீட்லயே யாராவது ஒட்டு கேட்பாங்களா? என்ன பொண்ணோ, ச்சே, நல்லா எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க. சரோ, அம்மா அப்படிதான். விட்டு தள்ளு. சரி, நீ கிளம்பு, மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். தேவையில்லைங்க, தேவையில்லை. அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னதும் மனசு பதறி போய் துடிச்சு கிளம்பணும். போட்டது போட்டபடியே போய் அவரை பார்க்கணும். அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த நினைப்பே மனசுக்குள்ள வரணும். அதாங்க பாசம். அப்படி போய் நான் அவரை பார்த்தாதான் நான் அவரோட மகங்கிறத மன நிறைவோட சொல்லிக்க முடியும். என்ன சொல்ற? எங்க அப்பாவை போய் பார்க்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் கெஞ்சுறீங்க. ஏன் அவரை பார்க்கணும்னு ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லி எங்க இது என்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்டா? லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற மாதிரி கூழ கும்பிடு போட்டு உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் அப்பாவை போய் பார்க்கணும்னா எனக்கு எனக்கு அவமானமா இருக்கு. அதான் போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அடடா, இந்த பெருந்தன்மைய என்னால சகிச்சுக்க முடியல சாமி. பாசங்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற புனிதமான உணர்வு. ஆனா அதை நீங்க ஃபார்மாலிட்டியா நினைக்கிறீங்க. உங்களை மாதிரி நான் இல்ல. எங்க அப்பா எங்களை அப்படி வளர்க்கல. எங்க அப்பா எங்களுக்கு கத்து கொடுத்ததெல்லாம் பிரியம்தான். அந்த பிரியத்தோட தான் அவரை போய் பார்க்கணும். இப்படி போய் பார்க்கறத விட போகாமே இருந்துடலாம். வெட்டி பேச்சு வேணாம், கிளம்பு போலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் நின்னா எங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ பாசத்துல பதறி அடிச்சு வந்துதான் நினைப்பாரு. அப்படி அவரை ஏமாத்த எனக்கு பிடிக்கல. இத பாரு, இப்போதைக்கு பிரச்சனையோட மொத்த உருவமே நீதான். இருந்துட்டு போற. நீங்களாவது உங்க அம்மாவுக்கு உண்மையான மகனா இருங்க. என்னைக்கு எங்க அப்பா மேல எங்க வீட்டு மனுஷங்க மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை வந்து போய் பார்க்கலான்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நாம இப்படிதான்னு எங்க அப்பாக்கு தெளிவா தெரியறதுதான் நல்லது. அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி அவரை பக்குவப்படுத்திக்குவாரு. நம்மளை பத்தி தேவையில்லாம அவரு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு எங்க அம்மாவை கண்டா பிடிக்கல, அத நேரடியா சொல்லாம ஏதோ கதை விடுற. சரி, அதெல்லாத்தையும் விடு. கடைசியா கேக்குறேன், என் கூட வரியா மாட்டியா? நான் தெளிவா தான் சொல்றேன், நான் வரல. நானும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. உங்க வீட்டுக்கு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுங்கிறது நடக்கவே நடக்காது. என்ன பழனி ஐயா, மார்க்கெட் நிலவரம்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஐயா. இந்த மார்க்கெட்டில் கடை வர விஷயத்தையே மாணிக்கண்ணங்கிட்ட நான் தான் சொன்னேன். அப்படியா? ஆமாம். நல்ல இடமா? நல்லா போகுமா? அதை ஏன் கேட்குறீங்க? கடை பிச்சுக்கிட்டு போவோம். என்ன பிச்சுட்டு போகுன்ற? நல்ல வார்த்தையா பேசக்கூடாது? நல்ல வார்த்தை தானே சொன்னேன். என்ன முதலாளி கிட்ட சரிக்கு சரியா நின்று பேசிட்டு இருக்க? ஐயா இதை கேட்டுட்டு இருந்தாரு, சொல்லிட்டு இருந்தேன். போ வேலை பாரு. அது ஒன்றும் இல்லை மாணிக்கம், மார்க்கெட்டில் கடை வாங்க போகிறோம்ல, அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்கயா, நான் விவரமா சொல்றேன். மாணிக்கம், நாம் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து அந்த கடையை வாங்க போகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் இருக்குமா? ஐயோ, கவலையை விட்டுருங்க, நம்பிக்கையோட வாங்கலாம். விலை கொஞ்சம் அதிகமாக படலை? இல்லைங்க, மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தா அந்த ஏரியாவுக்கு அந்த விலை ரொம்ப கம்மி தான். அங்கே சரக்கு வைக்க வைக்க விற்றுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல இடம் அது. அப்படியா? இருந்தாலும் நீங்கள் விலை அதிகம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் குறைச்சி பேச ட்ரை பண்ணுறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். எவ்வளவு குறைச்சி பேசுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு தானே நல்லது. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஊருக்கு போய் சிதம்பரத்தை உடனே கூப்பிட்டு வந்துரு. ஆமாவையா? ஏன் மாணிக்கம், கடையை வாங்குற சம்பந்தமா கணக்கு வழக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரம், போக்குவரத்து இதெல்லாம் அவரே வச்சு பார்த்துக்கலாம்ல. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் அவர் தான் பக்கத்தில் இருந்தே முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப ராசியான மனுஷன். ஓ மாமனாரை வேற ஆயிட்டாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. அவரை போய் கூட்டு வந்துரு.
அது வந்து என்ன ஏன் தயங்குற? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாய்யா, ஒரு சின்ன பிரச்சனை. மாமாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்காரு. ஹாஸ்பிட்டல் இருக்காரா? என்னாச்சு? லேசா ஹார்ட் அட்டாக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஹார்ட் அட்டாக்கா? இதையே என்கிட்ட முதல்ல சொல்ல. அங்க போகாம நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, சரோ எங்க? சரோ வீட்டில் தான் இருக்கா. வீட்லயா? அவரை பார்க்க போலையா? என்ன மாணிக்கம்? இல்லை, அது சரோக்கே லேசா உடம்பு சரியில்லை, அதான் செலவு அமைச்சிருக்கேன் மாமாவை பார்த்துட்டு வர சொல்லி. என்ன இருந்தாலும் நீ போற மாதிரி இருக்குமா மாணிக்கம்? போனோங்கய்யா. போ மாணிக்கம். கஷ்டம் வரும்போது சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது. ஊருக்கு போய் சிதம்பரத்துக்கிட்ட நம்ம மார்க்கெட்டில் கடை வாங்குற விஷயத்தை பற்றி சொல்லு. அவருக்கு உடம்பு சரியாகி எப்போ இங்கே வராரோ அப்போ கடையை கிரையம் பண்ணிக்கலாம். புரியுதா? சரிங்கய்யா. பணம் ஏதாவது இருக்கா? வேணுமா? இல்லை இல்லை, இருக்கட்டும். வரேங்கய்யா. ஆ. போஸ், போஸே, ஏப்பா போஸே. தனோ போஸ். கடை வாங்கியிருந்தல முத்தையா, அவன் வந்திருக்கான். ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிரு. நானா? நீ தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து ஆள் வைக்க முடியும்? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிரு. மாட்டினா வறுத்து எடுத்துருவேன். ஆமா, வாங்கும்போது மட்டும் எனக்கு தெரியாம வக்கனையா வாங்குங்க. ஆனா பதில் சொல்றதுக்கு மட்டும் என்ன அனுப்புங்க. எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. என்னங்க? எங்கம்மா போஸ்? வெளியில போயிருக்காரு. வெளியிலனா எங்கம்மா? சொல்லல, வெளியில போறேன்னு தான் போனாரு. என்னம்மா இது? எப்ப கேட்டாலும் வெளியே போயிருக்காரு சொல்றீங்க. சோடா கம்பெனிக்கு போய் பார்த்தா அவர் வரது இல்லைன்றாங்க. சரி, உங்க வீட்டுக்கு போய் பார்த்தா எப்பவும் பூட்டியே கிடக்குது. மாமனார் வீட்டுக்கு தேடி வந்து கடனை கேட்டா மரியாதை கம்மியாச்சுன்னு நினைச்சேன். அதை காப்பாத்திக்க தெரியல உன் புருஷனுக்கு. ஏமா இதெல்லாம் நீ எடுத்து சொல்றது இல்லையா? இத்தனை நாளா மரியாதைக்காக பார்த்தேன், இனிமே அது முடியாது. ஒழுங்கா உன் புருஷனை வந்து என்ன பார்க்க சொல்லு. இந்த ஓடி ஒளியிற பிசினஸ்லாம் என்கிட்ட வேணாம். ரோட்ல எங்கேயாவது பார்த்தேன் கழுத்துல துண்டை போட்டு இழுத்துருவேன். சொல்லி வை. அவர்கிட்ட சொல்றேங்க. என்னம்மா இது? எதுக்கு எடுத்தாலும் கோயில் மாடு மாதிரி தலையாடிக்கிட்டு இருக்க? ஏமா அவன் புருஷன் தானே, அவன் எப்போ வருவான் போவான்னு தெரியாது? வந்து கேட்டா பொறுப்பா பதில் சொல்ல தெரியாது? எதுக்கு எடுத்தாலும் வளவலா கொலவலான்னு பேசிக்கிட்டு. யோ, என்னையா ஓவரா பேசுற? மண்டில மூளை இல்லாம பொம்பளை கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க? என்னம்மா பேசுற நீ? என்ன நொன்னமா? ஏயா கடன் கொடுக்கும்போது வீட்டு பொம்பளை கிட்ட கேட்டா குடுக்குற? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வந்து கத்திட்டு இருக்க? நான் எங்கம்மா மிரட்டனேன்? பின்ன எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வரதே தப்பு. அதுலயே வாமா போமான்னு அறிவு இருக்காயா? இல்ல அதே அடமான வச்சுட்டு வந்துட்டியா? இப்போ என்ன பேசிட்டே நீ இப்படி கத்துறமா? யார் கத்துறது? இல்ல யார் கத்துறதுன்னு கேக்குறேன். நீ ஏன் வீடு தேடி வந்து கத்திட்டு இப்ப நான் கத்துறேங்கறியா? எனக்கு நேரம் சரியில்லை, நான் அப்புறம் வரேன். இவன் சொல்றது கரெக்ட் தான். இவங்கிட்ட எதுக்கு தோண பேசிட்டு இருக்க? உள்ள வா. லீலா, பின்னிட்ட போ. உன்னை நான் என்னமோ நினைச்சேன். எனக்கு ஒரு மச்சான் இல்லையேன்னு ஒரு குறை இருந்துச்சு, அதை நீ போக்கிட்ட. இனிமே துணிஞ்சு இன்னும் 10 பேர்ட்டா கடை வாங்குவேன். சரிதான் மாமா, நீங்க திருந்தறதுக்கு சான்ஸே இல்லையா? ஏன் மாமா கடைக்காரங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறாங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனுஷன் இருந்தா 4 பேர் வீடு தேடி வரணும் லீலா. அதான் அவனுக்கு பெருமை. எது? கடைக்காரங்க வரதுதான் பெருமையா? நம்ம வாங்கினாலும் வாங்காட்டி நம்ம பேரை சொல்லி கவர்மெண்ட் கடை வாங்குது இல்ல. இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் முறைச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல மூஞ்சியை ஒதுக்கி வச்சுக்க. ஏன் இப்படி தினம் தினம் அசிங்கப்படுற பொழப்பு? திருப்பி கொடுக்க முடியும் முடியாதுன்னு யோசிச்சு வாங்குறது இல்ல. முடியும்னா வாங்கணும், இல்லைன்னா விட்டுடணும். அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு தெரியுமா? நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்குச்சே. தானோ இதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ற? பணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவன் நான் பணம் வாங்க போகும்போது என்ன அலைய விட்டான். அதான் அவனை நான் பதிலுக்கு அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பொம்பளைங்கப்பா நீங்க? சரி, ஆஸ்பத்திரியில் எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தலை எழுத்து. அப்பா மெதுவாப்பா. என்ன மாமா இது இவ்ளோ லேட்டா வரீங்க? எனக்கு டைம் ஆச்சுல. நான் என்ன வேணும்னே லேட்டாக வர்றேன்? வர்ற வரல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நான் வேலைக்கு போகணும்ல. அடேங்கப்பா, பொல்லாத வேலை. நீ அந்த லூசு டாக்டரும் சும்மாவே உட்காந்துருப்பிய. அதையும் மீறி எவனாச்சும் பேசிட்டு வந்தா அவனை வசனம் பேசியே துரத்தி அடிச்சிருவாரு. உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. இப்போ எப்படி இருக்கு மாமா? முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல.
நாக்கு தான் உழந்து உழந்து போகுது. ஏதாவது குடிக்கணும் போல இருக்குது. ஏதாவது வாங்கிட்டு வரியா? சரி, டாக்டரை கலந்துக்கிட்டு டீ காப்பி ஏதாவது கொடுக்கலாமா கேட்டு வரேன். நான் ஏதாவது கொடுத்துட்டேன்னா அவர் என்ன பிடிச்சி திட்டுவார். சார். போயிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன மாமா திடீர்னு? வயசாயிடுச்சு இல்லை மாப்பிள்ள? ஆமா, சரோவல்லையா? சரோக்கு லேசா காய்ச்சல். ஐயோ, அப்படியும் கிளம்புனா. ஜுரத்தோட அலைஞ்சா அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு தான் நான் தனியாக வந்தேன். நீங்க செஞ்சது கரெக்ட் தான். என்ன அவசரம்? ஜுரம் குறைஞ்சது வரலாம். அட சகல, எப்போ வந்தியா சகல? உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எங்கே போயிட்டு வரீங்க? மாமா ஏதாவது குடிக்க வேணும்னு கேட்டார். அதான் டாக்டரை கலந்துக்கிட்டு காப்பி வாங்கிட்டு வந்தேன். ஓசு, அந்த மாத்திரை எடு. ஆ, என்ன சிதம்பரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். எவ்ரிதிங் இஸ் குவைட் நார்மல். உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, பூர்ண குணமாயிடுச்சு. எல்லாம் உங்க கைராசி. எதுவோ ஒண்ணு. ஆமா, இவர் யாரு? பேர் மாணிக்கம், சரோட புருஷன், 2வது மாப்பிள்ள. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சிதம்பரம், நீங்க யோகக்காரர் தான். மகன் இல்லாத குறைய மருமகனுக்கு தீர்த்து வைக்கிறாங்க. ஒருத்தர் காஃபி ஆத்தி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி தான் போங்க. இந்த சிரிப்பு ஒண்ணே போதுமே, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. இன்னைக்கு ஈவினிங் உங்களை டிஸ்சார்ஜ் பண்றேன். சரி, நான் வரட்டுமா? நல்லது டாக்டர். சரி சார். போஸ், டாக்டர் தங்கமானவர் இல்ல? ஆமாம்மா, டாக்டர் ரொம்ப தங்கமானவர் தான். என்ன கண்டா தான் மூக்குக்கு மேலே கோவம் வருது அவருக்கு. அப்புறம் மாப்பிள்ள, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. இந்த மார்க்கெட்டில் புதுசாக கடை வாங்குற ஐடியா ஒன்று இருந்தது இல்லையா, அதுக்கு சுந்தரம் சார் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி முடிவெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் தான் ராசியான ஆளா, நீங்கள் வந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக சொல்லிட்டாரு. செஞ்சுட்டா போச்சு. டாக்டர் தான் இன்னைக்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாருல்ல, இன்னைக்கே வந்து முடிச்சு தந்துடுறேன். இருக்கட்டும் மாமா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் முழுசாக குணமானதுக்கப்புறம் நிதானமாக வந்தால் போதும். அதுக்கு முன்னாடி கூட நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கிறேனே. சரி, முடிச்சுக்குங்க. மாப்பிள்ள, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. என்ன மாமா? சரோவும் தனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா பழகிறவங்க. அவங்க கண்கள் கப்படாது. அதனால உங்க 2 பேர் குடும்பமும் மொத்தமே சந்தோஷமா இருக்கும். அதுதான் என் ஆசை. போச்சுடா மாமா, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடாதீங்க. டாக்டர் பார்த்துட்டா இருக்கவே இருக்கான் இழிச்ச வாயம் போச்சுன்னு என்ன போட்டு தாளிச்சு எடுத்துருவாரு. சரிப்பா, நான் பேசல.
மாப்பிள்ள போஸ், நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சுமூகமா இருக்கணும். ஆ? எனக்கா? சரி மாமா, நான் கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, சரோவை கேட்டதா சொல்லுங்க. ஆ. மாப்பிள்ள சாப்பிடாம போயிருப்பாரு. டிஃபன் வாங்கி கொடுப்பா. வாங்க. பார்த்துங்க. ஆஹா. மாஸ்டர் 2 டீ போடுங்க. நல்லா ஞாபகத்தில் நிக்கிற மாதிரி போடுங்க. போஸ், ம். தர்ம சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் செஞ்சதும் தப்பு தான். எங்கள் அம்மாவை கை வாங்கி இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, கை வாங்கியிருக்க கூடாது, வெட்டி இருக்கணும். ஏய், என்ன சொல்ற? பின்ன என்னையா, உனக்கு என்னைக்கு ஏன் நியாயம் தெரிஞ்சிருக்கு? நான் சுமூகமா பேசணுன்னே என்னமா பாசம் பொங்கி வெளியிற மாதிரி பேசுற? நானும் மனுஷன் தாயா. இந்த அறிவு அன்னைக்கு எங்க போச்சு? ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா உன் காலில் விழுந்த அந்த அடியை வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் ஏன் கை ஓங்கினேன்னு தெரியும். தெரிஞ்சு என்ன அடிச்ச பத்தியா? அதை வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் ரோசம் கட்டவன் கிடையாது. அது இன்னும் என் மனசுல இருக்கு. நான் இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசியிருந்தது காரணம் என் மாமா முகத்துக்காகத்தான். நீ அடிச்சதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். சரி சரி, டீயை குடிச்சிட்டு கிளம்பு. சகல, ஒரு நிமிஷம். நான் பேசுனது உங்களுக்கு ரொம்ப கோபத்தை கிளப்பி இருக்கேன். இதை போய் வீட்டில் சரோக்கிட்ட காட்டாதியே. ஏய், போயா. இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட ஞாபகத்துல நிக்கிற மாதிரி டீ. ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி ஜாஸ்தியாகவே கொடுத்தாச்சு. இந்த டீ என்னென்ன பண்றது? நீ குடி, என் பேரை சொல்லி நீயே குடி போ.